இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கு ஹவு டு லிவ் அப்படிங்கிற ஒரு புக்கு. டெரெக் சிவர்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த புக்கு எழுதியிருக்காரு. இதில் அவர் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறார். இது ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் தான். ஆனால் பொதுவாக ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் என்ன பண்ணும், ஒரு பாயிண்ட்டை சொல்லி அதை நோக்கி நம்மளை ட்ரைவ் பண்ணும். ஆனால் இதில் இவர் ஒரு புஃபே மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறார். அதாவது ஒன்றுக்கு ஒன்று முரணாக கூட தோணலாம். ஆனால் இத்தனை விதமான ஆன்சர்ஸ் இருக்குது ஒரு கேள்விக்கு அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறார். வாழ்க்கைங்கிறது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கிடையாது, கிரே ஷேட் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். ஒவ்வொரு ஃபிலாசபியும் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். எல்லாமே நம்ம ஒரு பிடிவாதமாக ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களோட ஒத்து போய் இருப்பது ஒன்றும் அவசியம் இல்லை. நான் இந்த கருத்தை ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அதோடைய ஸ்டிக் ஆன் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி லைஃப்பை கொஞ்சம் அட்வென்ச்சரஸாகவும் லைஃப்பை எப்படி அணுகணுங்கிறதையும் ரொம்ப அழகாக இந்த புக்கில் சொல்லியிருக்கார். இந்த புக்கில் அவர் ஒரு 27 விதமான டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இன் லைஃப்பை ரொம்ப சுருக்கி கொடுத்துருக்கார். நமக்கு எது வேணும், எது நமக்கு சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தான் பிக் பண்ணிக்கணும் இந்த புக்கில். உதாரணமாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஆல் மிசரி கம்ஸ் ஃப்ரம் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யார் மேலேயும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, நீ தனியாக சர்வை பண்ண கற்றுக்கோ, உன் வாழ்க்கையில் நீ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அடுத்ததே கமிட்டடாரு, நீ ஃப்ரெண்ட்ஸு நிறையா வச்சுக்கோ, உன் கெரியரை பாரு, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் இண்டிபெண்ட்டாக கல்யாணமே பண்ணிக்காத, அப்போ தான் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு இருக்குது. இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணிக்கோ ஆனால் கமிட்டடாரு. ஒரு டெசிஷனை நீ எடுக்கிற, அது இர்ரிவர்சபிளாக திருப்பி மாற்றவே முடியாது. உதாரணமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற, கண்டிப்பாக யூ ஆர் கோயிங் டு ஸ்டிக் ஆன் டு சம் டெசிஷன் அப்படின்னா நீ கொஞ்சம் காலத்து கழித்து அந்த டெசிஷனை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் உனக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். நீ பண்ணினது கரெக்டுன்னு தோண ஆரம்பிச்சிடும். அந்த கண்டிஷனை வச்சுட்டு எப்படி உன் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுங்கிற இடத்துக்கு நீ வர ஆரம்பிச்சிருவ அப்படிங்கிறார். எப்பயுமே ஒரு செல்ஃப் ஹெல்ப் ஹண்ட்டில் நம்ம போய் பார்க்கும்போது எல்லாரும் சில பேர் நமக்கு ரொம்ப கன்வின்சிங்காக ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்க, இல்லை அவங்க சொல்கிறது நமக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம், அதில் பத்தாமல் இருக்கலாம். ஆனால் இந்த புத்தகத்தில் அவர் ஒரு உண்மையை காமிச்சிக்கிட்டே வர்றார். அதாவது வாழ்க்கைங்கிறது வாழ்தலில் இருக்குது, அதில் எதுலேயுமே ரைட்டு தப்புங்கிறது கிடையாது. அந்த ஒரு ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ ஒரு கடல் பார்க்குறோம், இன்ஃபைனைட்டாக தெரியுது. அந்த கடலை நம்ம பார்க்கும்போது நம்ம ஐடியாஸும் நமக்கு வரக்கூடிய எண்ணங்களும் அப்படி தான் இருக்குது. அது மாறிக்கிட்டே வேற இருக்கும். அதனால் அது அப்படி தான் இருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு, எப்பயுமே லைஃபுங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட் இல்லைங்கிறத எப்படி சொல்கிறோமோ, நம்ம லைஃப்பில் நிறைய ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் இவங்க ரைட்டு இவங்க தப்புன்னு நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணுறோம். இல்லை நம்மளையே பண்ணிப்போம், நான் இது ரைட்டாக பண்ணேன், இது தப்பாக பண்ணேன், நான் இது சரியாக தானே இருந்தது, ஏன் இப்படி அப்படின்னு நம்ம நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் அவர் உடைக்கிறார் இந்த புக்கில். உதாரணமாக ஒரு கேள்வி நம்மளையே கேட்டுக்கிறோம், எனக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த கேள்விங்கிறது ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின். என்ன சாப்பிடணும் அப்படிங்கும்போது உன்னோட உடல்நலம் எப்படி இருக்குது, அது என்ன சீசன், அது எந்த வேலை, மார்னிங்கா லஞ்சா டின்னரா, இது இந்த வாரத்துக்கு மட்டும் கேட்குறோமா இல்லை தினமும் கேட்குறோமா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போது கான்ஸ்டண்ட்டாக உதாரணமாக மார்னிங் நமக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு டெய்லி தோசை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நமக்கு பிடிச்சிருக்கலாம். ஒரு மாதம் கழித்து அதுவே போர் அடித்து போய் அந்த சாப்பாடே பிடிக்காமல் போகலாம். அதே மாதிரி சில சமயம் நமக்கு ஒரு விதமான ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும், ஒரு சில சமயம் அதே ஃபுட்டு நமக்கு பிடிக்காமல் போகும்.
இதில் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதோ பிறரை ஜட்ஜ் பண்ணுறதோ அவசியம் இல்லை. இது மாதிரி தான் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிறார். அப்புறம் 3 விதமான வழி சொல்கிறார் ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்க்கு. ஆனால் அது பல விதமான ஷேப்பில் வரும். இந்த 3 டிஸ்டிங் தீம் என்ன அப்படின்னா லைஃப்பில் ஃபோக்கஸ், ஃப்ரீடம் அண்ட் க்யூரியாசிட்டி அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தரும் இந்த 3த்துலேயுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறார். சில பேர் சின்னதாக ஒரு வாழ்க்கை, சின்னதாக ரொம்ப கம்போஸ்டாக, மெதுவாக, நிதானமாக, ஃபோக்கஸ்டாக வாழ்வாங்க. லிவ் எ ஸ்மால் ஸ்லோ ஃபோக்கஸ்ட் லைஃப், இது ஒரு ஆப்ஷன். லிவ் எ ஓப்பன் மாடரேட் இண்டிபெண்ட் லைஃப், இது ஒரு ஆப்ஷன். லிவ் எ பிக் ஃபாஸ்ட் இம்மர்ஸ்டு லைஃப், இது ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி எத்தனை விதமான ஆப்ஷன் வேணால் நம்ம லைஃப்பை நம்ம கொண்டு போகலாம். மாஸ்டர் சம்திங் அப்படிங்கிறார். ஒரு விஷயத்தை, ஒரு வேல்யூ நம்ம க்ரியேட் பண்ணணும் லைஃப்பில். அந்த வேல்யூ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயத்தை பெரும் செயல் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை லாங் டேர்மாக வச்சு நம்ம பண்ணும்போது நிறைய ஹாப்பினஸ் நமக்கு வரும். நம்ம எந்த ஒரு சின்ன இடத்துல இருந்தாலும் சரி, சின்ன கிராமத்தில் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய செயல் நம்மளை ரொம்ப சந்தோஷமாகவும் நம்ம வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்தும் அப்படிங்கிறார். எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண லைஃப்பில் அப்படிங்கிறார். ஒன்றை நோக்கியே பண்ணாத, உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ எல்லாம் பண்ணு. டெய்லி உன்னை ரீஇன்வென்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். உன்னோட ஃப்ரீடம், உன்னோட இண்டிபெண்டன்ஸு எல்லாம் இருந்தால் கூட நீ எந்த செயல் ஆற்றுறையோ அதில் கவனமாயிரு அப்படிங்கிறார். Go with the flow, keep an open mind and follow the universe wherever it wants to lead you. அந்த லைஃபுங்கிற ஒரு விஷயம் உனக்கு இருக்குது. அந்த லைஃப் உன்னை லீட் பண்ணும். சில சமயம் நம்ம எல்லோரும் ஸ்டக்காகி நிற்போம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு இடத்துல நிற்போம். அப்போ பொறுமையாக நம்ம பார்க்கும்போது லைஃபே நம்மளை லீட் பண்ணும். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னு நினச்சி பண்ணும்போது தான் அது நிறைய இடத்துல சொதப்போம். நம்மளை தாண்டி ஒரு விஷயம் நம்மளை செயல்படுத்திக்கிட்டே இருக்குங்கிறத கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சும்போது கண்டிப்பாக லைஃப் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறாரு. அப்புறம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க, மில்லியன் கணக்காக மிஸ்டேக்ஸ் பண்ணுங்கிறார். உன்னோட ஃப்யூச்சரை பற்றி அப்படியே நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணு. உன்னோட சென்சஸ் இருக்கு இல்லையா, நமக்கு இருக்கிற 5 சென்சஸையும் கரெக்டாக உபயோகப்படுத்துகிறோமா? ஏன்னா நம்ம கண்ணால் நிறையா பார்க்குறோம், காதால் நிறையா கேட்குறோம். மித்த எல்லாத்தையுமே சாப்பிடும்போது, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு ருசி தெரியாது. ஆக நம்மளோட எல்லா சென்சஸையும் ஆக்டிவாக வச்சுருக்கோமா? அதுலேருந்து எல்லாத்தையும் நீ கவனமாக இருங்கிறார். நிறைய ட்ராவல் பண்ணு, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணு, நிறைய தெரிஞ்சுக்கோ, நிறைய கற்றுக்கோ. லேர்னிங்கிறது ரொம்ப முக்கியம் லைஃப் முழுக்க. அப்புறம் நிறைய மக்களோட பழகு, நிறைய வேலை செய், உலகத்தில் போய் வெளியில் நிறைய விஷயங்களை பாரு அப்படிங்கிறார். உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நியத்தையும் நீ வச்சுக்க வேண்டியதில்லை, மாறிக்கிட்டே இருக்கலாம். உதாரணமாக நான் ஒரு சின்ன ஊரில் பிறந்து வளர்ந்து, எப்பயுமே அந்த ஊருங்கிறது சின்ன ஊர். ஸ்கூலுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, நமக்கு தெரிஞ்ச ஹாபீஸை பண்ணுறது, இது ஸ்மால் ஸ்லோ அண்ட் ஃபோக்கஸ்டு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹாஸ்டல்லையோ இங்கேயோ போய் தங்கி படிக்கும்போது நம்மளோட துணிகளை துவச்சிக்கிறது, யாரை நம்பலாம் யாரை நம்ப வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த தளத்துக்கு போவோம். அப்பா அம்மா கிட்ட இருந்த சேஃப்டி ஒரு காலேஜில் நம்ம ஹாஸ்டல்லாம் போகும்போது இன்னும் நிறைய விஷயத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதே சமயத்தில் நம்ம இண்டிபெண்ட்டாக இருந்தால் கூட மாட்ரேட்டாக இண்டிபெண்ட்டாக இருப்போம். நம்மளால் டிசைட் பண்ணுவோம் நிறைய விஷயத்துக்கு. அதுவே நம்ம வெளிநாட்டில் போய் படிக்கும்போது உலகத்தெல்லாம் சுற்றி பார்ப்போம், நிறையா மக்களை சந்திப்போம், நிறையா ஃபுட்டை டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறும். நிறைய விஷயங்களை செய்து பார்க்குறதுக்கு இன்னும் இண்டிபெண்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். இதுதான் 3வது டைப்பு. அதாவது
இம்மர்சிவாகவும் ஃபாஸ்ட் பேஸ்டாகவும் டைம் போகும். அப்போது நம்ம லைஃப்பில் வந்து இந்த 3 தருணங்கள் இருக்கு இல்லையா. முதல்ல இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நம்ம ஸ்லோவாக ஃபோக்கஸ்டாக ஒரு ஸ்மாலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஹாஸ்டல் லைஃபோ நம்ம உள்ளூர்லேயே படிக்கும்போது ஒரு ஹாஸ்டலில் படிக்கும்போது மாட்ரேட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறது. அடுத்தது 3ஆவதாக வெளிநாட்டில் போய் படிக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டாகவும் இம்மர்ஸ்டாகவும் இருக்கிறது. இந்த 3 பேட்டர்னும் நம்ம வாழ்க்கையில் எல்லா இடங்கள்லையும் வரும் அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம லைஃப்பில் உதாரணமாக நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பிறந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதே அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூல் டைமிங் படிக்கும்போது நம்மளால் வந்து கொஞ்சம் இண்டிபெண்ட்டாகவும் நிறைய விஷயம் செய்ய முடியும். அதே சமயம் ஒரு கண்ட்ரோலில் இருப்போம். அதே குழந்தை படிக்கிறதுக்கு ஹாஸ்டலுக்கு போயிட்டானா நம்ம இன்னும் இண்டிபெண்ட்டாக ஃபாஸ்ட் பேஸ்டாக இம்மர்ஸ்டாக ஆகிடும். ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே இந்த 3 தீம்குள்ளே ஏதாவது ஒரு தீமில் தான் நம்ம லைஃப்பில் லீட் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப்பை ஃபுல்லாக வாழணும் அப்படிங்கிறாரு. நமக்கு பொதுவாக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எப்போ பாரு இந்த அவேர்னஸ்ஸே இருக்காது. அதனால் என்ன ஆகும், ஐயோ என் குழந்தை சின்னப்போ இருக்கும்போது நான் சரியாக பார்த்துக்கிட்டேனா, நான் வந்து அது கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேனா. எப்போ பாரு அந்த மாதிரி ஒன்று பாஸ்ட்டில் போட்டு நம்மளை குழப்பிப்போம், இல்லாட்டி ஃப்யூச்சரில் போட்டு நம்மளை குழப்பிப்போம். இது நமக்கு எப்பயுமே இருக்கும். வாழ்க்கையில் அப்போதைய தருணத்துக்கு என்ன தேவைப்படுதோ, கமிட்மெண்ட்டா, இண்டிபெண்டன்ஸா, எக்ஸ்ப்ளோரேஷனா அப்படிங்கிறத நம்ம தான் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். அகெயின் இதில் எதுவும் ரைட்டு தப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த புஸ்தகத்தில் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் நமக்கு காமிக்கிறார். நம்ம எப்பயுமே மாறிக்கிட்டே இருப்போம். நம்ம மாறுறத நிறுத்தவே போகிறதில்ல. ஸோ சில சமயம் அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா, நான் இப்போ இந்த இடத்துல எந்த மாதிரி இருக்கேங்கிற ஒரு ரிஃப்ளெக்ஷன், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம மாறுறோம் இல்லையா, ஏன் மாறுறோம் அப்படிங்கிறதையே நம்ம கூர்ந்து பார்க்கணும். இதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கையிலேயே நமக்குடைய கேள்விகளுக்கு உண்டான எல்லா ஆன்சர்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த புக்கு வந்து ஒரு விதமான ஃபிலாசபிக்கலாகவும் இருக்குது, செல்ஃப் ஹெல்ப்பாகவும் இருக்குது. அவசியம் படிக்க வேண்டிய ஒரு டிஃப்ரெண்ட்டான புக்கு. தேங்க்யூ.